வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லைக்கு மூவி எதுக்கு 100 கோடி தாண்டலை, அதாவது ஹிட்டாகல படம். எல்லாம் சொல்ல முடியல, படம் ஃபெயில் ஆயிடுச்சு. படம் ஃபெயில்னா போட்ட காசை லைட்டாக எடுத்துருக்கு, அவ்வளோ படம் 100 கோடி தாண்டி சூப்பர் படம். பெரிய அடுத்த ஹிட்டு கொடுத்த பெரிய பிரங்களாளன், பெரிய பிரம்மாண்டமாக படம் சொல்லி அதாவது பெரிய பிரங்களாளனுக்கு ஒரு பேரை கொடுத்த படமாக நிற்கல. ஏதோ 10 ரூபா பண்ணோன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் படமாக போச்சு. காரணம் என்னன்னா, இது நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணிக்கலாம். பெரிய படம் மொத்தம் ஃபஸ்ட் படம் வந்து லவ் டுடே நினைக்கிறேன். அதுக்கப்புறமா டிராகன் எடுத்தார். அதுக்கப்புறம் டியூலு, இப்போது எல்ஐகே மூவி. இந்த படம் கலெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு கிடையாது. லாஜிக்காக படம் இந்த படம் நல்லா கலெக்ஷன் எடுத்துருக்கு. 60 crores கிட்ட எடுத்துருக்கு. நல்லா கலெக்ஷன் தான். ஆனால் என்ன, இந்த படமாக தான் சந்திரமுகி 2 மாதிரியே இந்த படமும் ஓவர் பட்ஜெட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறேன், இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பிரம்மாண்டம் சொல்கிற அளவுக்கு பெருசாக விஎஃப்எக்ஸ் அவ்வளோ அதிகமாக விஎஃப்எக்ஸ் கிடையாது. மேக்கிங் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க அதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப ஓவர். ஏன்னு சொல்கிறேன்னா, லோ பட்ஜெட்டு நிறைய விஎஃப்எக்ஸ் படம்லாம் வந்துட்டுருக்கு. பேர் ஏதோ இந்த தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு, ஹனுமான் சொல்லி படம். அது இருக்கிற லோ பட்ஜெட்லேயே பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸை செம்ம ஹிட்டாச்சு படம். ஹிந்திலையும் தமிழ்லையும் அந்த படமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதாவது விஎஃப்எக்ஸ் இருக்குது படத்தில், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சின்ன ஹாலோகிராம் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு மாடர்ன் டெக்னாலஜி விஎஃப்எக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த விஎஃப்எக்ஸ்க்கு இவ்வளோ 60 கோடி பட்ஜெட்டை போது இந்த படம் எடுக்கணுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவையில்லை. இந்த படத்துக்கு அவர் எடுத்த மற்ற படத்தை கம்பேர் பண்ணி வழக்கம் போல வருது. அந்த படத்துக்கு ஒரு 30 to 40 crores போட்டுனாலே மோர் தென் எனஃப், அதுவே போதும் படத்துக்கு. ஓவர் பட்ஜெட் போட்டுருக்காங்க. சந்திரமுகி 2 மாதிரி போட்டிருக்காங்க. சந்திரமுகி 2 நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த படத்துக்கு போட்ட பட்ஜெட்டுக்கும் அந்த படத்துடைய மேக்கிங் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டோரிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இல்லாதனால அந்த படம் அளவுக்கு வசூல் அடிக்கல. ஏன்னா 30 கோடியிலே போட்டு அந்த படத்தை எடுத்துருந்தாங்கன்னா கேஸ்டிங்கில் கொஞ்சம் டீசெண்டாக மட்டும் பண்ணி ரொம்ப பெரிய பெரிய கேஸ்டிங் போகாமல் அந்த படம் டீசென்ட் காலங்க இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக வசூலாக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் அவங்க பட்ஜெட்டை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டோரிக்கும் அந்த ஸ்க்ரீன் பக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இந்த படம் கலெக்ஷன் வச்சுக்கும். இந்த படத்தில் மேஜராக பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பெரிய பிராங்கனாவே பழைய படத்தை பார்த்தோம். நமக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபேவரட் வந்து லவ் டுடே நிறைய பேர் பிடிச்ச படமாக இருக்கும். லவ் டுடேக்கு அப்புறம் டிராகன் அந்தளவுக்கு பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. அவ்வளோ பாராட்டினாங்க படத்தை. ஏன்னா எப்படி தெரியல பார்த்து டான் மாதிரி இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க நெகட்டிவ் ப்ரமோஷன் மூலியமாக அந்த படத்துக்கு ஒரு ரீச் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு. அதாவது டான் மாதிரியே இருக்கிற மாதிரி அந்த படத்தை கட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண உடனே அந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் வந்து வேறு லெவலில் ரீச் ஆச்சு. அதனால டிராகன் அந்த பட்டி தொட்டியும் பல இடத்துல அவ்வளோ ரீச் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்து அதுக்கப்புறம் டூத் படம் ஹிட்டான காரணம் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ப்ரீவியஸாக வந்த 2 படத்துலேயும் டிராகன் படம் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்ததுனால அவ்வளோ ஹைப் இந்த டூத் படத்துக்கு இருந்தது. ஸோ நிறைய பேர் ட்ரெயிலர் பார்த்தோம் மொக்கையாக இருந்தாலும், அதாவது நம்ம ட்ரெயிலர் பார்க்கவே இல்லை அந்த டூத் படத்தில். ஆனால் என்னால் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க இதே மாதிரி ஆகும்போது ட்ரெயிலர் மொக்கையாக இருந்துச்சுன்னா படம் நல்லா இல்லை. அதே மாதிரி இதுவும் நல்லா அந்த ஒரு மெயின் செட்டில் எல்லாரும் டியூட் படத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் டியூட் படம் எப்படி ஹிட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் கரெக்ட் கேவலம் தான். இதுக்கிட்ட அந்த கான்செப்ட் எல்லாம் கழிவு ஊற்றுறாங்க. ஆனால் காமெடி ஃபிலிமாக பார்க்கும்போது நிறைய பேர் சிரிக்க வச்சது, இன்க்ளூடிங் மீ. நானும் போனேன் அந்த படத்தில். அதாவது படத்தில் உட்காந்து பார்க்கும்போது எல்லா சீனுமே பார்க்கும்போது நம்மளை அவங்க ஏதோ ஒரு கட்டணம் சிரிக்க வச்சிடறாங்க. அது எப்படி டேரக்டர் பண்ணாரு வெளிப்பாங்க, என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க பல ஜோக்கு மொத்தம் ஆபாசமான ஜோக்கு தான். அதாவது ஜோக்கில் கெட்ட வார்த்தையும் மிக்ஸாக இருக்கும், நிறைய சொல்ல முடியாத கெட்ட வார்த்தையும் மிக்ஸாக இருக்கும், சில கேவலமான ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஜோக்கில் அவங்க பேசும்போது அவங்க பண்ணுற ரியாக்ஷனும் அவங்க பண்ணுற அந்த சீன்ஸும் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துட்டு நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எல்லாம் நல்லா உட்காந்து வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை அவர் கொடுத்ததுனால அவர் படத்துக்கு போனவங்க யாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அந்த கான்செப்டை கொத்தன்னு சொல்ல முடியாமல் உட்காந்து சிரிச்சுட்டு வந்தாங்க. அதனால படம் ஹிட்டாச்சு ஃபஸ்ட் ஒன். இந்த படத்தில் என்ன மேஜர் வீக்னஸ்ன்னு சொன்னால், அது நம்ம அந்த 3 படம் ரெண்டு படம் நீங்கள் டூத் படத்தை வேணாம், அது தள்ளி விட்டுங்க. இந்த டிராகனும் இந்த லவ் டுடே படத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அர்ஜுனல்லாம் என்ன கேட்பீங்க, ஒவ்வொரு டைமில் ஹீரோ வந்து ரொம்ப டவுன் ஆக்கிட்டு கடைசி நேரத்துக்கு புஷ் பண்ணும்போது நம்ம ஹீரோ எப்படி முன்னேறுவான் என்ன பண்ணுவான்னு சொல்லி ஒரு அர்ஜுனல் புஷ் கிடைக்கும்ல,
அதிகம் புஷ் மூச்சு வாங்காம ஒரு பயத்திலேயே பார்த்தா உட்காந்து பார்ப்போம். அந்த அட்ரினலின் புஷ்ன்றது இந்த படத்தில் எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. லவ் டுடே ரொம்ப அட்ரினல் புஷ் இருந்துச்சு. ஆனால் லவ் டுடே கம்பேர் பண்ணும்போது டிராகன் இன்னும் அதிகமாக அட்ரினல் புஷ் கொடுத்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப உச்சகட்டமாக படம் பார்க்கும்போது நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது கான்செப்ட் நல்லா தான் எடுத்துருக்கானுங்க. அந்த கதையெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த அட்ரினல் புஷ்ன்றது நினச்ச அளவுக்கு வரல. பார்க்குறேன் சரி எப்படியும், அதாவது ஏன்னா டிராகன் பற்றிலையும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போயிருக்கும். லவ் டுடே டிராகன் பற்றி கதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போயிருக்கும். இந்த படத்தில் காமெடி தோணில் போயிட்டானுங்க. இப்போ படத்துடைய கடந்து காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் அந்த அர்ஜுனன் புஷனை கம்மி பண்ணிட்டு அந்த அர்ஜுனன் புஷன் தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அர்ஜுனன் புஷன் கிடைக்கும். அந்த படத்தை அந்த கடை காம்ப்ளெக்ஸாக வச்சு ரொம்ப நுணுக்கமாக எடுக்காமல் மேலோட்டமாக ஃபன்னி ஸ்டைலில் சிரிக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக யாரையும் அர்ஜுனன் புஷன் வந்து அப்படியே முனையில் உட்காந்து பார்க்குற வைக்கிற மாதிரி இல்லாமல் நாமளும் எடுத்து கொடுத்தாங்க. அதனாலே இந்த படத்தில் அவ்வளோவா கனெக்ட் ஆக முடியல. இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னென்னா லவ் டுடேலும் சரி டிராகன் படத்துலையும் சரி அந்த குப்பை படமான டியூட் படத்துலையும் சரி ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக மெசேஜ் இருக்கும். ஹீரோ வந்து கடைசியாக மெசேஜ் சொல்லிட்டு போயிடுவார் டியூட் முகம்னா. ஆனால் அதுலேயே ஏதாவது மெசேஜ் ஒன்று கொடுத்துருவாங்கல்ல. அதான் நான் கூட பிடிச்சவங்களாம் மேட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். அது கேவலம் மெசேஜ் தான். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு அர்ஜினல் புஷ் இருக்குது அந்த 3 படத்துலையும். அதனாலே அது படம் ஓரளவுக்கு வசூல் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆப்புக்கு என்ன தெரியும் ஹியூமன் எமோஷன், இது கான்செப்ட் ஓகே தான்ப்பா. ஆனால் ஒரு பெஸ்ட், ஆனால் ஒரு வெளில வந்தால் ஒரு நல்ல மெசேஜோட நல்ல கண்டென்ட்டோட வெளில வந்தோன்பது நீ என்ன சொல்லியிருக்கணும், டேய் என்னதான் நீ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற, ஃபோனில் இந்த நல்லா பப்ளிஷ் ஆகிட்டாலும் நல்லா ஃபேமஸாக ஓகே தான். ஆனால் உனக்காக தான் ஃபோன் இருக்கணும், ஃபோனுக்காக எல்லாம் நீங்கள் இருக்கீங்களே அந்த ஒரு மெசேஜ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த டைலாக் ஆக்சுவலி யார் டைம் சொல்லியிருப்பாரு, டைரக்டர் விக்னேஷ் சிவம். நயன்தார் ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ சொல்லியிருப்பார். நயன்தார் ஹஸ்பண்டும் அப்புறமா அவர் பக்கத்தில் எஸ்ஜே ஸ்டூடியோ இருந்திருப்பார். எஸ்ஜே ஸ்டூடியோ அவர் சொல்லியிருப்பார், எங்கே நான் நம்ம அதாவது அவர் சீமான பற்றி சொல்லியிருப்பார், அதாவது என்னதான் இயற்கை சொல்லியிருந்தா இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டோம். ஸோ நம்ம இன்னும் இயற்கை ஸ்டார்ட் இருக்க முடியுமானா டவுட்டு தான். ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அவர் சொல்கிற மாதிரி ஃபோன்ஸே இருக்கக்கூடாது, ஃபோன்ஸ் எல்லாம் தூக்கி போய் வச்சிடணும், எல்லாரும் இயற்கையிலே ஒட்டி அது வாய்ப்பில் நான் சொல்லியிருப்பேன். அதான் வாய்ப்பில்லை. ஃபோனு இருக்கணும் தான், டெக்னாலஜிக்காக நம்ம ஃபோன்ஸ் இல்லாமல் எவனாலும் இருக்கிற அந்த லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி யாராலும் ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஃபோன் தேவை. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நமக்காக ஃபோன் வெயிட் பண்ணதை விட ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுதோ, எப்போ தேவையோ, எப்போ ஆசை இருக்கோ அப்போ மட்டும் அந்த ஃபோன் தரணும். அப்போது அது வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம தான் அதுக்கிட்ட போகிறது, அது நம்மக்கிட்ட வராமல் நம்ம போய் அதுக்கு ஆளுக்கில் உட்காரக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். அந்த கான்செப்டை இந்த படத்தில் கடைசியில் வச்சுருக்கணும். அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுங்களா, ஆனால் உங்கள் தேவைக்காக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், என்ன யூசேஜ் இருக்குது அதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஃபோனுக்காக நீங்கள் இருக்காதீங்க. அந்த ஒரு மெசேஜ் அவங்க படத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் படமாச்சு கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. இன்னொன்று அந்த சொன்ன அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி, ஏன்னா ப்ரீவியஸ் படத்தில் ஹீரோயினும் சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ராக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் அந்த கொஞ்சம் லூஸாக மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினை சீரியஸாகவே ஹீரோயினுக்கு இந்த படத்தில் அறிவே அந்த ஃபோனே, அதாவது அந்த கதையில் ஆக்சுவலாக அந்த பொது எமோஷன் இல்லை தான், அது அக்செப்டட் தான். ஆனால் ஆக்சுவலாக ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும்போது, அதாவது எமோஷன் ஸ்டார்டிங் ஃபோனே பார்த்துட்டு எமோஷன் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான், லாஜிக் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஜெயிலுன்னு சொல்லி வைப்பாங்கள ஒன்று, அந்த ஜெயிலுக்குள்ளே போகும்போது அதில் அவங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆவானுங்க, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எமோஷன் வெளில வரும். எமோஷன் வெளில வரும்போது அப்போ அவங்க அந்த எமோஷன் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிறாங்க, எமோஷன் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகலான்னு கொஞ்சம் அவங்க புத்திசாலித்தனமாக அதை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பக்கம் ஹீரோ லூஸ் தரமாக காட்டியிருப்பாங்க. அதுவே எப்படின்னா ஒன்று சரி தான் போகிறீங்க, அப்போ எதுக்கு ஒரு சீன் சொல்லி அந்த மாதிரி நம்ம மெயின்டே தோண வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு கதை காம்ப்ளெக்சிட்டி, அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் அட்ரினலின் புஷ் இல்லாமல் கதை போயிருக்கிறதுனால நமக்கு அந்த படத்தில் அதை கனெக்ட் ஆக முடியல. பெருசாக அந்த மெசேஜ் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி கிடையாது, அட்ரினல் புஷ் கிடையாது. ஸோ இதனால் நம்ம பெருசாக கதையோட கனெக்ட் ஆக முடியல. ஆனால் எனக்கு மேஜராக அந்த படத்தில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, படத்தில் இந்த மேக்கிங் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஏன்னா படத்தில் மேக்கிங் இருந்தது இந்த சொல்லுவோம் ரிவ்யூ சொல்லியிருப்பேன், இந்த கல்கி படத்துடைய அந்த மேக்கிங் மாதிரி எனக்கு படத்தை பார்த்த உடனே அந்த இயற்கை வளமும் இந்த நேச்சுரல் சிட்டியும் பார்த்த உடனே எனக்கு நல்ல பச்சையே தெரிஞ்சதுன்னு தெரியுமா. இந்த கல்கி 2898 நினைக்கிறேன்,
அந்த பிரபாஸ் படம் இருந்துச்சு, அந்த படத்தில் இந்த மேக்கிங் அப்படியே ஓப்பனாக இருந்துச்சு. ஏன்னா பிரபாஸ் படத்தில் அப்போ தானே மேக்கிங் அந்த பேர் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மேக்கிங், ஸ்டைலிஷாக ஆர்ட் அண்ட் டிசைனில் அவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கா. அந்த அளவுக்கு இல்லை, ஏதோ டேரக்டாக முடிஞ்சு பண்ணியிருப்பார். இந்த படத்தில் எனக்கு அந்த மேக்கிங்கை பார்த்தோன்னே கல்கி பண்ண மேக்கிங் ஞாபகம் வந்தது. ஸோ அவங்க இன்னும் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த படத்தில் மேக்கிங் விஷயம் பெட்டர் கனெக்ட் ஆக முடியல. படம் மேக்கிங் கொஞ்சம் கார்ட்டூனிஷாக இருந்துச்சு. அந்த காமிக்கெல்லாம் கார்ட்டூனிஷாக இருந்தால் படத்தில் மேக்கிங் கொஞ்சம் மைனஸ் இல்லை. அதேமாதிரி ஸ்டோரியில் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோவா அட்ரினலின் புஷ் கிடையாது. செகண்ட் சொல்லி தேர்ட் சொன்ன மாதிரி தான் கடையில் ரொம்ப இன்டாக்ட் ஆக முடியல. ஒரு டைலாக் டெலிவரி கிடையாது, நல்லா பெஸ்ட்டான டைலாக் டெலிவரி. இதெல்லாம் தான் அந்த படத்துடைய சின்ன சின்ன மைனஸ். இது தாண்டி ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னா எல்லாருமே ஒரு ஹீரோட படம் ஒவ்வொன்றா வரும்போது, அதாவது ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே சொல்லி ஹைப்பு பில்ட் ஆகும். லவ் டுடேக்கு அப்புறம் டிராகன் அவ்வளோ பெரிய, அதாவது டிராகன் ஹைப் லவ் டுடே 30% ஹைப் நல்லா இருந்துச்சுன்னா, டிராகன் 60% ஃபில் பண்ணிடுச்சு. அவ்வளோ டாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூடு, அந்த டியூட் தனியாக விட்டுங்க, அது வேலை கேட்டகிரி, அதை நம்ம சேர்க்க முடியாது. அப்புறமா இந்த டிராகன் படங்க அப்புறமா இந்த படம் நல்ல கதையாக வரும்போது இது இன்னும் நல்லா இம்பேக்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக சொல்ல படம் 200 கோடி 300 கோடி வச்சிருக்கும். ஆனால் அந்த 200 கோடி 300 அதிகரிக்கிறதுக்கான ஒரு புஷ் இந்த படத்தில் அந்த மேக்கிங் வேஸ்ட்டாக, கதை காம்ப்ளெக்ஸ் வேஸ்ட்டாக, அந்த ஒரு டைலாக் டெலிவரி வேஸ்ட்டாக பெருசாக வெளில வரல. இன்னொன்று என்னன்னா பிரதீப் ரங்கனான இந்த படத்தில் பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் கதை படத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்த எமோஷனும் அந்த ஒரு ஆக்டிங்கும் எக்ஸ்பிரஷனும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் இல்லை. சொல்லப்போனால் இந்த படத்தை அவங்க சேஃப் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது பச்சை தெரிஞ்சு சேஃப் டெலிவரினா என்னன்னா, இந்த படம் ஹிட்டாச்சு, இப்போ 3ஆவது படம் கழிவுகள் ஊற்றுறாங்க. மேபி இந்த படம் அந்த எல்லைக்க படமோ இல்லை டியூடு மாதிரி இருந்திருக்கலாம். அவங்களும் இந்த படம் ஹிட் ஆச்சுல, ஹிட் ஆனதுனால இதே மாதிரி அந்த படத்தை எதிர்த்துருக்கலாம். மேபி ஸோ கெஸ்ட்டில் சொல்கிறேன், எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் கழிவுகள் இந்த ரிவ்யூ வெர்ஷன் நெகட்டிவ் ரொம்ப அடிச்சதுனால அவங்க அந்த படத்தை டிலே பண்ணி இதில் ரீஷூட் ஒர்க்கெல்லாம் மேபி போயிருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ரீஷூட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிமூவ் பண்ணிட்டு படத்தை சேஃபில் பண்ணிடுவோம். ரொம்ப படத்தை குழப்ப வேணாம், ரொம்ப படத்தை இந்த மாதிரி மாற்ற வேணாம். அப்புறமா இந்த படத்தை அடிப்பாங்க, உங்களுக்கு பேர் டவுனர் அந்த பேரில் மேபி இந்த படம் ரீஷூட் போயிட்டு அந்த படத்தை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து சேஃப் டெலிவரி பண்ணியிருக்கலாம், மேபி இருக்கலாம். இதனால தான் அந்த படம் கொஞ்சம் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணாலும் மற்ற 2 படம் கம்பேர் பண்ணும்போது நம்ம டிராகனும் லோத்துன்னு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு புஷ் அவங்க கொடுக்காதனால மேபி அவங்க சேஃப் டெலிவரி பண்ணாங்க. அதனால் இந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அதுதான் மெயின் ரீசன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சொல்ல கதை நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க டெலிவரி பண்ண விதன்றது அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதை அவங்க ட்ரை பண்ணல. இது ஆக்சுவலாக பெரியப்பங்கனாதனுக்கு ஒரு ரிக்வஸ்ட். நீங்கள் படம் நல்லா இருப்பீங்க, படம் நல்லா சூஸ் பண்ணுங்கள். சொல்ல போனால் லவ் டுடேவும் டிராகன் படம் நீங்களே ஒரு டேரக்டராக உட்காந்து எழுதுன படம் கதைங்களா. நான் ரைட்டரில் உங்கள் பேரையும் பார்த்தேன், அந்த ரைட்டர் லிஸ்ட்டில். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை வருஷம் படம் கொடுக்க சொல்லி யாரும் கேட்கல. தயவு செஞ்சு நீங்கள் வருஷம் கொடுக்க வேணாம். நீங்கள் எப்போ கொடுக்கணும் என்ன பண்ணுற டைம் எடுங்க. நல்லா நல்லா இந்த படம் எடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு டைம் எடுத்து நல்லா கிரியேட்டிவ் யோசிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு டைம் எடுங்க. அதுக்கு என்ன 3 இந்த லவ் டுடேக்கு டைம் 3 வருஷம் தான் கேப்பு. நீங்கள் 3 வருஷத்துக்கு கேப் எடுத்துக்கிட்டு நல்ல கதையை கொடுங்க. இல்லை 2 வருஷத்துக்கு எடுங்க. ஆனால் அந்த கதையில் ஒரு காம்ப்ளெக்ஸு, ஒரு அட்ரினலின் புஷ்ஷு, ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணாமல் நல்ல ஒரு வெல் பேக்டு மூவியாக டெலிவரி பண்ணுங்கள். அது மட்டும் உங்களுக்கு போதும். உங்களை வருஷம் இந்த ரஜினி விஜய் மாதிரி வருஷம் உங்கள் படம் யாரும் கேட்கல. நீங்கள் உங்களுக்கு நல்ல டைம் எடுத்து பொறுமையாக படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். அதான் நான் கேட்கலாம். தட்ஸ் வீடியோ கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் இந்த படத்தோடைய கம்மி வசூலுக்கான காரணம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் மூவியில் இதெல்லாம் இந்த காரணத்தினால இந்த படத்தோடைய வசூல் கம்மியாக இருக்கலாம்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் வீடியோ கைஸ். குட் பை.